வேற சொல்லியிருக்காங்க தலைவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க, ஓகேவா. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சின்றது ஒரு நேர்மையான முறையில் வந்து அமையணும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் எக்ஸிட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமைகிற கூட்டணியில் ஆட்சி வந்து அவர் தலைவரே வந்து விரும்பலை. கூட்டணிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சு கூட்டணி ஆட்சியாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். அதை தான் வந்து அவர் எதிர்பார்த்து மீன் பண்ணி சொன்னது. இன்னொரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறி போகிறது வந்து கூட்டணி தர்மமாக இருக்காது. அதனால் தலைவர் வந்து அது ரிலவெண்ட்டாக வந்து அவர் யோசிச்சு தான் முடிவெடுப்பார். அது எந்த முடிவாக இருந்தாலும் அனைத்து தோழர்களும் ஏற்றுப்பாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலும் அவருக்கு வந்து பதவியேற்பு பண்ணாமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்துறதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக படுகொலை. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ன்றது சட்டமன்றத்தில் தான் பண்ணணும். ஆனால் வந்து ஆளுநர் வந்து நான் கடிதம் கொடுத்தாதான் நான் வந்து உங்களை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ஜனநாயகவாதிகள் சொல்கிற விஷயத்தில் வந்து இது ஒரு தவறான கருத்து. பாஜக தான் வந்து இந்த விஷயத்த பண்ணுது. அவரோட பதவியேற்பை தள்ளி போடுறதுக்கான காரணமும் இதுதான். இது வந்து பார்த்தோன்னா அரசியல் சூழ்ச்சி மாதிரி இதை பண்ணுறாங்க. இதில் வந்து திருமாவர்கள்லேருந்து முன்னாள் முதல்வர் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் வந்து பதவி ஏற்பு செய்யணும் அப்படின்றது. ஆனாலும் இப்போ மீண்டும் விஜய் அவர்கள் சந்தித்தும் அந்த பதவி ஏற்பு செய்யாமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதை எதை குறிக்குதுண்ணா தமிழ்நாடு? ஆளுநர் வந்து அவரோட பணிகளை செய்யாமல் பிஜேபியோட ஏஜென்ட்டாக செயல்படுறாரு அப்படின்றது வந்து குறிக்குது. அடுத்து வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ பெரும்பான்மை வேணும் அப்படின்னும்போது என்டிஏ பக்கம் போகாமல் மதசார்பற்ற கூட்டணியில் வந்து ஆளுநர் தெரிவிக்கிறார். அந்த விஷயத்தில் விசிகா இணைய வாய்ப்பு இருக்கா? இணைஞ்சா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இப்போ அவர் வந்து பார்த்தோன்னா என்டிஏ சைடு போகாமல் அவர் வந்து பார்த்தோன்னா அந்த மத சார்பு அந்த கூட்டணி சைடு வர்றதுலேருந்து அவரோட நம்பிக்கை வந்து தமிழக மக்கள்கிட்ட அதிகமாகுது. ஏன்னா வந்து அவர் மதவாத சக்திகளுக்கு எதிராக இருக்கார். அவர் ஆட்சி அமைக்க தேவைப்பட்டாலுமே நான் மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போக மாட்டேன் அப்படின்றத ஒரு சைலண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா இன்னும் ஃபைனலாக அவர் வந்து என்டிஏ சைடே போகாமல் இருந்தார்னா தான் அவர் வந்து மதவாத சக்திகளுக்கு துணை போகலை அப்படின்றத நம்ம 100% நம்ப முடியும். விசிகாவோட ஸ்டாண்டை பொறுத்தவரையும் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது பொறுத்து தான் வந்து எல்லாமே. ஆனால் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆழ்ந்து சிந்திச்சு எல்லா நிர்வாகிகிட்டையும் வந்து அந்த பற்றி கேட்டுட்டு நாளைக்கு தான் வந்து கூட்டம் கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. எந்த முடிவு தலைவர் எடுத்தாலும் அதை வந்து நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா தலைவர் வந்து ஜனநாயக முறைப்படி கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த முடிவு எடுப்பார். விசிகா தொடங்கினது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டாங்க. அதற்கான காலம் இப்போ கணிந்திருப்பதாக பார்க்கப்படுது. அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு நன்றி வேற சொல்லியிருக்காங்க தலைவர். இப்போ வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாங்க, ஓகேவா. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சின்றது ஒரு நேர்மையான முறையில் வந்து அமையணும். நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைமில் எக்ஸிட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அமைகிற கூட்டணியில் ஆட்சி வந்து அவர் தலைவரே வந்து விரும்பலை. கூட்டணிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி அமைஞ்சு கூட்டணி ஆட்சியாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். அதை தான் வந்து அவர் எதிர்பார்த்து மீன் பண்ணி சொன்னது. இன்னொரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறி போகிறது வந்து கூட்டணி தர்மமாக இருக்காது. அதனால் தலைவர் வந்து அது ரிலவெண்ட்டாக வந்து அவர் யோசிச்சு தான் முடிவெடுப்பார். அது எந்த முடிவாக இருந்தாலும் அனைத்து தோழர்களும் ஏற்றுப்பாங்க. நன்றி. நன்றி.